நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திருவள்ளூர் பாராளுமன்ற தனி தொகுதிக்குட்பட்ட மாதவரம் சட்டமன்ற தொகுதி லட்சுமிபுரம் வாக்குச்சாவடியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதிய வசதி செய்யாததால் வாக்காளர்கள் அவதி. திருவள்ளூர் பாராளுமன்ற தனி தொகுதி மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லட்சுமிபுரம் வாக்குச்சாவடியில் போதிய வசதிகள் செய்து தராததால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் மிகவும் அவதிக்குள்ளானர். லட்சுமிபுரம் வாக்குச்சாவடியில் வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் ஆணை பிறப்பித்த நிலையில் லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் பேரளவில் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டு கிடப்பில் போடப்பட்டது. இதனால் சாய்தளமாக உள்ள படிக்கட்டில் வயது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எந்தவித பாதுகாப்பும் இன்றி சிரமப்பட்டு படிக்கட்டில் நடந்து சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்ற சென்ற அவல நிலை ஏற்பட்டது. இது குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கேட்டபொழுது போதிய பணியாளர்களும் பணியில் இல்லாததை இதற்கு காரணம் என்று போதிய காற்றோட்டமான நிலையில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் காற்றோட்டமற்ற குறுகிய இடத்தில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்ததும் இதனால் வாக்களிக்க வந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்த பேப்பர் மற்றும் துணிகளால் வீசியபடி இருந்த காட்சிகளும் நம்மால் காண முடிந்தது. வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான எந்தவித வசதிகளும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு பாதுகாப்பும் இல்லாமல் அபாயகரமான வாக்குச்சாவடியாகவே இந்த வாக்குச்சாவடி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரால் மற்றும் காவல்துறையினால் பதட்டமான வாக்குச்சாவடி என அறிவிக்கப்பட்ட வாக்குச்சாவடி என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் வாக்காளர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி உள்ளனர். கம்ப்யூட்டர் இது பண்ணி அது ஐயா ஐயா அப்படியே இந்த இடத்துல 2 பூத்து இருக்குது. 2 பூத்தும் செக் பண்ணு. இந்த பூத்தை செக் பண்ணு. எவ்வளவு பேரு பாருங்க. பக்கத்துல ஒண்ணு இருக்குது, அது பக்கத்துல ஒண்ணு.